இது நம்ம நேச்சுரலாக நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துருக்க முக்கியமான விஷயம், நம்ம லங்கை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது. ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்மளோட லங் ஹெல்த்தியாக இருக்கும். மழை காலத்துலையும் குளிர்காலத்துலையும் நம்ம லங்கை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, இந்த சீசனில் வைரல் இன்ஃபெக்ஷன் வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்டர் கோவிட் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லங்கோட இம்யூனிட்டியே லோ ஆகிடுச்சு. அது இல்லாமல் ஸ்மோக்கர்ஸ் நிறைய கேன்சரும் ரொம்ப அதிகமாகிட்டே வந்துகிட்டு இருக்கு. நம்ம வராமல் வீட்டில் உள்ள ஃபுட்டு மூலமே உணவு பழக்கத்தை மாற்றுறது மூலம் எப்படி நம்மளோட லங்கோட இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. லங் பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம ஆக்சிஜனை பாடி ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் பண்ற ஃபங்க்ஷன் பார்க்கறது லங்ஸ் தான். உடம்பு பாடியில் உள்ள பிளட் மூலம் கார்பன் டை ஆக்சைடு வெளில அனுப்பிட்டு ஆக்சிஜனை எல்லா ஸ்பாட்டுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. சப்போஸ் லங் சரியா ஃபங்க்ஷன் ஆகலன்னா எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் கரெக்டா த்ரூ ஹீமோகுளோபின் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டயர்ட்னஸ் ஆகும், நிறைய ப்ராப்ளம் வருது. அது வராம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கறத கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப ஸ்மோக்கர்ஸ், அது மட்டும் இல்லாம ஏர் பொல்யூஷன், அப்படியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ், ரோட் சைட்ல ஒர்க் பண்றவங்க தான் ரொம்ப அதிகமா அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸ்மோக் பண்றதால பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்றவங்கள அந்த கடை வச்சிருக்கிற ஓனரும் டீ மாஸ்டரும் தான் அதிகமா அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா அது பேர் தான் பேசிவ் ஸ்மோக். அவங்க ஸ்மோக் பண்ணிட்டு ஸ்மோக் பண்ற புகையெல்லாம் இழுட்டுறதுக்கு வந்து அதிகமா இருக்காங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல கேன்சரால அதிகமா வராங்க. பாத்தீங்கன்னா பேசிவ் ஸ்மோக் தான் ரொம்ப அதிகமா அஃபெக்ட் ஆகிறாங்க. அப்பா குடிக்கிறதுனால குழந்தைங்க தான் அதிகமா அஃபெக்ட் ஆகுறாங்க. இதனால இந்த ஸ்மோக் அதிகமா வீட்டுல குடிக்கும்போது, அதனால ஃபுட்டு மூலம் ஃபியூச்சர்ல கேன்சர் வராமலும் லங் இம்யூனிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஃபுட்டில் கண்டிப்பாக விட்டமின் சி, விட்டமின் டி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஃபுட்டாக எடுத்துக்கும் போது நம்ம லங் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம அந்த ஃபுட்டை 3 வகையாக செப்பரேட் பண்ணி உங்களுக்கு ஃபுட்டு எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஃபுட்டாக என்ன எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸாக என்னென்ன எடுத்துக்கும் போதும், நான்வெஜ்ஜாக என்ன எடுத்துக்கலாம் அண்ட் நட்ஸாக எடுத்துக்கும் போது நான் முன்னாடி சொன்ன விட்டமின் சி அண்ட் டி, விட்டமின் ஏ கிடைக்கும், ஜிங்க்கும் கிடைக்கும் போது லங் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நேச்சுரலாக அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கிற பெப்பரும் மஞ்சளும் நம்ம ஃபுட்டில் ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்மளோட லங் ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திப்ளி ரசம், நீங்கள் கேரளாவில் ஃபாலோ பண்ணாங்க, திப்ளி ரசம் நமக்கு 3 நாளாக நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீயாக எடுத்துக்கலாம். அப்படின்னா மஞ்சள், மிளகு, பால் இது கலந்தது நம்ம ஒரு பாலாக எடுத்துக்கலாம். இல்லை டீயாக எடுத்துக்கணும்னா லெமன், ஜிஞ்சர் ப்ளஸ் ஹனி சேர்ந்து நம்ம ஈவினிங்கில் டீயாக எடுத்துக்கலாம். முக்கியமாக நேச்சுரலாக எடுத்துக்கிறது ஆடாதோடையில் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ஹெக்ஸிங்கிற ஒரு காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா காஃப் சிரப்லையும் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. மீக்கோ லைட்டிக்காக இருக்கும், லங்கில் உள்ள சளியை வெளியில் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது நம்மளுடைய ஃபீவர் டயத்தில் பிளேட்லெட்டோடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்துறதுக்கு ஆடாதோட ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது நம்ம நேச்சுரலாக நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துருக்கிறது முக்கியமான விஷயம் துளசி எடுத்துக்கும் போது நம்ம இம்யூனிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மீக்கோ லைட்டிக் அடாப்டோஜன் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கும் துளசி ஹெல்ப் பண்ணும். பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற சின்னமன் பட்டை, அதாவது பட்டைன்னு சொல்லுவோம், பட்டை இல்லாமல் பட்டை அதாவது சின்னமன் சொல்லுவோம். அதை நம்ம டீயில் எடுத்துக்கும் போது நம்மளுடைய லங் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸில் என்னென்ன எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக அதை ஃபுட்டில் கண்டிப்பாக ரொட்டீனாக டெய்லி எடுத்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு சொல்கிறது கீரை வகைகளில் ஃபஸ்ட்டு வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்துக்கும் போது அதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்குது. விட்டமின்ஸ் இருக்கும்போது நம்மளோட லங் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெரும்பாலை கீரை, அதாவது ஸ்விஷ் சாட் அப்படிம்பாங்க. அதில் லியூட்டின் இருக்குது, பீட்டா கரோட்டின், குவார்சிட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட், பைட்டோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவரோட லங்கோட இம்யூனிட்டிக்கும் லங்கோட எலாஸ்டிசிட்டிக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாகவும் ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் ஃபுட்டில் எடுத்துக்கிற தக்காளி, அதாவது டொமேட்டோ, அதில் லைகோபின் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டெய்லியுமே வெஜிடபிள் சேலட் பண்ணாலும் இல்லை ரசம் வச்சாலும் நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரூட்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்பிளில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. குவார்சிட்டின்ங்கிற காம்பவுண்ட் லங்கோட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் செயல்படும். அடுத்து நம்ம டெய்லி எடுத்துக்கிற ஃபுட்டில் கார்லிக்கில் பார்த்திங்கன்னா அலிசினுங்கிறது இருக்கிறது ஹார்ட்டுக்கும் லங்குக்கு ரெண்டுக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து ரெட் கார்பேஜஸ், ப்ளூபெரிஸ் எல்லாமே எடுத்துக்கும் போது அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அது லங்கோட இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாகவும் செயல்படும். அடுத்து வெஜிடேரியனில் மஷ்ரூமில் எர்கியோதியானின் அண்டு விட்டமின் டி அதிகமாக இருக்குது. அந்த எர்கியோதியானிங்கிற காம்பவுண்ட் லங் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது நான்வெஜ் ஃபுட்டில் எலும்பெடுத்துக்கிறா இளந்தாரி புள்ள சும்மா நக்கி கீழே ஓடுகிட்டு விடிஞ்சு எந்திரிச்சு நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வெடக்கோழி அடிச்சு
மிதக்க மிதக்க நல்லெண்ணெயை ஊத்தி சுட சுட ஒரு சட்டி குழம்ப குடிச்சிட்டு எக்கு ஃபிஷ்ஷும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக குவாலிட்டியான ப்ரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் விட்டமின் டி, விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. ஒமேகா 3 ரிச்சும் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய லங்கோடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாகவும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிக்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா நம்ம மத்தி மீன், நெத்திலி மீன், அடுத்தது காணாங்கெளுத்தி மீன், அதில் எல்லாத்துலேயுமே டிஹெச்ஏ அண்ட் இபிஏ அப்படிங்கிற ஒமேகா 3 அதிகமாக இருக்கிறதுனால லங்குக்கு எலாஸ்டிசிட்டிக்கும் லங்கோடைய இம்யூனிட்டிக்கும் ஹெல்ப் பண்ணுது. நட்ஸில் பருப்பு வகைகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா எல்லா பருப்பு வகையிலையும் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். நம்ம டெய்லியுமே நிலக்கடலை எடுத்துக்கும் போது அதில் ஜிங்க் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீனும் குவாலிட்டியாக கிடைக்கும். அடுத்தது பம்ப்கின் சீட், அதில் ஒமேகா 3 ரிச்சாக இருக்கும், பட்டு ஜிங்க் இருக்குது, ஜெலினியம், மெக்னீசியம் இருக்கும்போது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாகவும் இருக்கும். அதை நம்ம ஸ்நாக்ஸாக ஈவினிங்கில் பம்ப்கின் சீட் எடுத்துக்கலாம். அடுத்தது பாதாம், பிஸ்தா, வால்நட் இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம லங்கோட ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டில் தயிர் எடுத்துக்கும் போது தயிரில் ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ரோபயோட்டிக் நம்ம லங்கோட ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதுமாதிரி ஃபுட்டில் விட்டமின் சி, விட்டமின் ஏ அண்டு ஜிங்க் அண்டு செலினியம் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கணும். லங் ஹெல்த்துக்காக நீங்கள் என்ன ஃபுட் எடுத்துட்டீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.